2025 ஜனவரி 24ஆம் தேதி சீமானின் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திமுகவில் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் 2000, 3000 என்று பல்வேறு எண்ணிக்கை கூறப்படுகிறது. திமுகவில் இணைந்ததாக 51 இந்நாள் மற்றும் முன்னாள் நாம் தமிழர் நிர்வாகிகளின் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதமாகவே சீமானின் நடவடிக்கை மேல் அதிருப்தி கொண்டதாக கூறி பல நிர்வாகிகள் விலகி வருகின்றனர். கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி வடலூரில் பேசிய போது சீமான் பெரியார் குறித்து கூறிய கருத்துக்கள் பெரியார் ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து நாம் தமிழர்களிலிருந்து கணிசமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் விலகியிருப்பதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர், திமுக 2 கட்சிகளின் ஆதரவாளர்களின் கருத்துக்களை மட்டுமல்ல, 2 கட்சிகளையுமே பிடிக்காதவர்களின் கருத்துக்களையும் இப்போது கவனிக்க வேண்டியுள்ளது. 2019ஆம் ஆண்டு 3.8% இருந்த நாம் தமிழரின் வாக்கு சதவீதம் 2024 மக்களவைத் தேர்தலில் 3 மடங்கு உயர்ந்து 8.2% இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. மொத்தம் 5 மக்களவைத் தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் 3ஆம் இடத்தை பிடித்தனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் மொத்தத்தில் சீமானின் நாம் தமிழருக்கு 35,60,485 வாக்குகள் கிடைத்திருந்தன. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் ஆதரவு சீமானுக்கு மட்டுமான ஆதரவே என்று கூறும் ஒரு தரப்பு, நாம் தமிழர் கட்சி என்று அழைக்கப்பட்டாலும் அது ஒரு நபர் கட்சிதான். நாம் தமிழர் என்பது சீமானை மட்டுமே அடையாளப்படுத்தும். தேர்தல் சமயத்தில் வேறு கட்சிகள் மேல் அதிருப்தி கொண்ட இளைய தலைமுறையினர் அளிக்கும் வாக்குகளே நாம் தமிழருக்கு கிடைக்கின்றன. கட்சியின் பொறுப்பாளர்களுக்கென்று எந்த வாக்குகளும் கிடைப்பதில்லை. ஆகவே எத்தனை நிர்வாகிகள் விலகினாலும் அது சீமானின் வாக்கை பாதிக்காது என்று கூறுகிறது. இன்னொரு தரப்பு, விஜயின் அரசியல் வருகை சீமானை தன்னை தனித்து காட்டியாக வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளியுள்ளது. தன்னிடம் இருக்கும் இளைஞர்கள் விஜயின் பக்கம் போய்விடுவார்கள் என்ற அச்சம் காரணமாகவே ஏதாவது பரபரப்பாக பேச வேண்டும் என்பதற்காக சீமான் வேண்டுமென்றே பெரியாரை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். தன் தொண்டர்களை கொதிப்பு நிலையில் வைப்பதற்கு அவர் கையாளும் உத்தி இது என்று கூறுகிறது. வேறொரு தரப்பு முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் இப்பிரச்சனையை பார்க்கிறது. சீமான் எப்போதுமே தாறுமாறாக பேசக்கூடியவர். அவர் ஒருமுறை பெரியாரை புகழ்வார், இன்னொரு முறை அவதூறாக பேசுவார். அவரது தொண்டர்களுக்கே அது தெரியும். இப்போது பெரியார் குறித்து அவர் பேசியவற்றை இவ்வளவு பெரிதாக்குவது திமுக தான். திமுகவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. மக்களின் கவனம் அதன் மேல் போய்விடக்கூடாது என்பதற்காக சீமானின் கருத்தை திமுக பேசு பொருளாக்குகிறது. இது திமுகவின் அரசியல்தான் என்கிறது அந்த தரப்பு. சீமானை ஆரம்பத்தில் பின்பற்ற தொடங்கிய பலர் அவருக்காக விருப்பத்துடன் பணம் செலவு செய்தனர். தங்கள் சொந்த பணத்தை செலவு செய்தவர்கள் பலரையே சீமான் கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார். இன்னும் சிலர் நாம் தமிழரில் இருந்தால் தங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்காது என்று எண்ணி கட்சி மாறுகின்றனர். பலர் அரசியலே சலித்து போய் ஒதுங்கிவிட்டனர். சீமானிடம் இருந்தவர்கள் விலகுவது உண்மைதான். ஆனால் இவ்வளவு எண்ணிக்கையில் விலகியுள்ளார்களா என்பதுதான் கேள்வி. சீமானுக்கு இன்னும் புதிதாக வாக்குகள் சேரவே செய்யும் என்று மற்றுமொரு தரப்பினர் கூறுகின்றனர். எப்படியோ விஜயின் வருகைக்கு பின் தனக்கென்று ஓரிடத்தை தக்க வைப்பதற்கு சீமான் முயற்சி செய்கிறார் என்பதே உண்மை. இதுபோன்ற அரசியல் செய்திகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் விரும்புவதை நாங்கள் பேசுகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.